வழங்குறது யாரு அப்படின்னா, தமிழக அரசு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது சுகாதாரத்துறையில இருந்து வெளியாயிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. என்ன வேலை வாய்ப்பு அப்படின்றது தொடர்ந்து பார்ப்போம். இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைஃப்ல எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகும். சீக்கிரமா வேலை கிடைச்சு நல்லபடியா வாழ்வோம். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா, நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழ ஒப்பந்த அடிப்படையில மருத்துவ அலுவலர், அதாவது மெடிக்கல் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பும், மருத்துவ ஆலோசகர், அதாவது யோகா, நேச்சுரோபதி கீழ வரக்கூடிய வேலை வாய்ப்புமே 4 பணியிடங்கள் தற்காலிகமாக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்பள டீட்டெயில்ஸ் நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சிருந்திருக்கணும். எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலே போதும். ஃபர்தரா உங்களுக்கு வந்து பிஜி டிகிரி அவங்க கேட்கல. சரிங்களா? இதுக்கு வந்து தேர்வு முறை வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் உங்களுக்கு ரூ. 60,000 மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல டபார் டபார்னு வந்து விழுந்துரும். சரிங்களா மக்களே? அடுத்த வேலை வாய்ப்பு மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புங்க. இது வந்து யோகா நேச்சுரோபதி கீழ வரும். அந்த யோகா நேச்சுரோபதி கீழ வரக்கூடிய வேலை வாய்ப்பு 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 3 வேலைக்கான ஒரு உத்தரவாதத்த அவங்க குடுத்துருக்காங்க. செஞ்சி ஜிஹெச் இருக்கு இல்லையா? அதுல ஒரு வேலை வாய்ப்புமே, அப்புறம் மரக்காணம் ஜிஹெச்ல 1, விக்கிரவாடி ஜிஹெச்ல 1. ஸோ 3 வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிகிரி வாங்கி இருந்திருக்கணும் யோகா நேச்சுரோபதில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுவுமே தேர்வு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டர்வியூ மட்டும் தாங்க நடக்கும். இதுக்குமே ஊதியம் உங்களுக்கு ரூ. 40,000 மாதந்தோறும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே, இதுக்கு சம்பளம் ரூ. 8,500 போதுங்க. இதுக்கு நீங்க 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. இதுக்கு ஆனா கம்பல்சரியா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இன்டர்வியூ மட்டும் தாங்க. வேற எந்த ஒரு எக்ஸாம்ஸோ, தேர்வோ கிடையாது. இதுக்குமே செஞ்சி ஜிஹெச்ல ஒரு வேலை வாய்ப்பு, மரக்காணம் ஜிஹெச்ல ஒரு வேலை வாய்ப்பு, விக்கிரவாடி ஜிஹெச். ஸோ மொத்தத்துல ரூ. 8,500 சம்பளத்தோட 3 பேருக்கு வேலைக்கு ஆட்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க குடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருந்திருக்கணும். கன்சல்டன்ட் வேலைக்கு யோகா, நேச்சுரோபதி படிச்சிருந்திருக்கணும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்க 8த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான வேலை வாய்ப்புங்க. 11 மாசம் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ்கள் நீங்க வந்து தபால் மூலியமாவோ, இல்ல நேர்லயோ வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு அவங்க குடுத்திருக்க ஒரு அட்ரஸுமே அவங்க குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ அ என்ன குடுத்திருக்காங்கன்னா, சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், ஜிஹெச் சாலை, விழுப்புரம் 605602. மின்னஞ்சல் முகவரியும் குடுத்திருக்காங்கங்க. DPHVPM அப்படின்னு சொல்லிட்டு @nic.in அப்படின்ற ஒரு மின்னஞ்சல் முகவரியுமே குடுத்திருக்காங்க. இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். சரிங்களா? இத நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபார்முமே குடுத்திருந்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி விழுப்புரம் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி டீடைலா குடுத்திருக்காங்க. இங்க நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான லேட்டஸ்ட்டா இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ எடுத்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேரு, உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், வயது என்ன அப்படின்றது குடுத்துக்கணும். குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களுடைய 10த் அண்ட் 12த் மார்க் ஷீட் மறக்காதீங்கங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். ஒரிஜினல் கிடையாது. 10த் அண்ட் 12த் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி அதாவது ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. திருப்பி டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் டெசர்டட் வைஃப் அதையும் நீங்க அந்த சர்டிபிகேட் ஏதாவது இருந்தா அட்டாச் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, உங்களுடைய பேர், அதாவது நீங்க எங்க இருக்கீங்க, எங்க வசிக்கிறீங்க அப்படின்றதையும் குடுத்துட்டு, இன்னைக்கு டேட் என்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அன்னைக்குரிய டேட்டையும் குடுத்துட்டு, சிக்னேச்சர் உங்களோட கையெழுத்து இங்க போட்டுருங்க. போட்டுட்டு, நீங்க
அவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா மக்களே? இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.